ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்று இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். ஒருவன் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் தன் வாழ்வையை இழப்பாரெனில் அதனால் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்று வாழ்வை இழக்கக்கூடாது என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். இந்த வாழ்வு என்றால் என்ன என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். கடவுள் மோயிசன் வழியாக மக்களுக்கு சொல்லுகின்றார். கடைசி வரிகள், இன்றைய முதல் வாசகத்தினுடைய கடைசி வரிகள், கடவுள் அவரே உன்னுடைய வாழ்வு, அவரே உன்னுடைய நீடிய வாழ்வு என்று குறிப்பிடுகின்றார். ஆக வாழ்வு என்பது கடவுள், கடவுளோடு இருப்பதுதான் வாழ்வு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகின்றார். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லுகின்றார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்று சொல்லுகின்றார். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்று சொல்வதன் மூலமாக கடவுள்தான் வாழ்வு என்பதை மீண்டும் வலியுறுத்துகின்றார். ஆக ஒரு மனிதன் கடவுளை இழந்த பிறகு அதனால் அவனுக்கு கிடைக்கும் பயன் என்ன, அதனால் அவனுக்கு கிடைக்கப் போவது என்ன என்பதை மிக தெளிவாக கேட்கின்றார். இந்த கடவுளை நாம் பெற வேண்டும், இந்த வாழ்வை பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று முதல் வாசகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதோ வாழ்வையும் சாவையும் நன்மையையும் தீமையையும் நான் உனக்கு முன்பாக வைத்திருக்கின்றேன். இதோ நான் இன்று உனக்கு கொடுக்கின்ற அந்த கட்டளைகளை ஏற்று நீ அதை கடைபிடித்தால் நீ வாழ்வை பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லுகின்றார். அந்த கட்டளை என்னவென்றால், உன் கடவுளாகிய ஆண்டவரை நீ பெருமை பாராட்டு, அவரை உன் முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு ஆற்றலோடும் உன் கடவுளை நீ அன்பு செய்ய வேண்டும் என்பதை தான் கட்டளையாக கொடுக்கின்றார் கடவுள். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை வித்தியாசமாக சொல்லுகின்றார். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 15வது வசனத்திலே சொல்லுகின்றார், நீங்கள் என்னை அன்பு செய்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் என்று. பழைய ஏற்பாட்டிலே கடவுளை அன்பு செய்வதையே கட்டளையாக கொடுக்கின்றார்கள். புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் என்னை அன்பு செய்தால் என் கட்டளை கடைபிடிப்பீர்கள், ஏனெனில் நான் என் தந்தையின் மீது அன்பு கொண்டுள்ளேன், அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறேன் என்று குறிப்பிடுகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, கடவுளே நம்முடைய வாழ்வு. அந்த வாழ்வு எப்பொழுதும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றது. அந்த வாழ்வு கட்டளைகள் மூலமாக நமக்கு வந்து கொண்டிருக்கின்றது. அந்த கட்டளைகளிலே தலை சிறந்த கட்டளையாக இருப்பது கடவுளை நாம் அன்பு செய்து வாழ்வதுதான். கடவுளோடு நாம் இணைந்திருக்கின்ற பொழுது, கடவுளை நாம் அன்பு செய்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு வளமானதாகவும் செழிப்பானதாகவும் இருக்கும். பதிலுரை பாடலிலே திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகின்றார், முதல் திருப்பாடலிலே சொல்லுகின்றார், யார் நற்பேறு பெற்றவர்? கடவுளுடைய திருச்சட்டத்தையும் கடவுளுடைய கட்டளைகளையும் கடைபிடிப்பவரே நற்பேறு பெற்றவர். அவர் ஒவ்வொரு நொடியும் நேரமும் அவருடைய திருச்சட்டத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருப்பார் என்று சொல்லுகின்றார். பிறகு சொல்லுகின்றார், இந்த மக்கள் அனைவருமே நீரோடையோரம் நடப்பட்ட மரங்களை போன்றவர்கள், அவர்கள் பருவ காலத்திலே மிகுந்த விளைச்சலை கொடுப்பார்கள், தாம் செய்வது அனைத்திலும் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லுகின்றார். நாம் இறைவனோடு இணைந்திருக்க வேண்டும் என்றால் அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். யார் யாரெல்லாம் அவருடைய கட்டளைகளையும் ஒழுங்குகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் சிந்தித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, அவற்றை தன்னுடைய வாழ்விலை கடைபிடிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ, அவர்கள் நீரோடையோரம் நடப்பட்ட மரங்களை போன்றவர்கள் எப்பொழுதும் செழுமையாகவே இருப்பார்கள், தாங்கள் செய்வது அனைத்திலுமே அவர்கள் வெற்றி பெறுவார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகின்றார். யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லுகின்றார், நானே திராட்சை கொடி, நீங்கள் அதனுடைய கிளைகள். நீங்கள் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி உங்களால் கனிதர இயலாது. நீங்கள் என்னோடு இணைந்திருக்கிறீர்கள் என்றால் மிகுந்த விளைச்சலை தருவீர்கள். கடைசியாக சொல்லுகின்றார், என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லுகின்றார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவுமே செய்ய முடியாது என்பதை ஆணித்தரமாக சொல்லுகின்றார். ஏனெனில் கடவுளை நம்முடைய வாழ்வு, அந்த வாழ்வு இல்லாமல் நம்மால் எதுவும் செய்ய முடியாது, நம்முடைய வாழ்விலே வெற்றியை பெற முடியாது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த தவ காலத்திலே நாம் மீண்டும் இறைவனோடு இணைந்து அவருடைய அன்புறவலை வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் மீண்டும் தன்னிடத்திலே வருமாறு அழைப்பு விடுக்கின்றார்.
இந்த தவ காலத்திலே நம்முடைய பாவ வழிகளை எல்லாம் விட்டுவிட்டு, நாம் செய்து கொண்டிருக்கின்ற பாவங்களை எல்லாம் விட்டுவிட்டு, கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து, அவருடைய நியமங்களையும் ஒழுங்குகளையும் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து அதன்படி வாழ நாம் முற்படுவோம். இவ்வாறு வாழுகின்ற பொழுது நாமும் நீரோடையோரம் நடப்பட்ட மரங்களை போன்று, அந்த திராட்சை கொடியானது செடியோடு இப்படி இணைந்திருக்கின்றது, அதே போன்று நாமும் இறைவனோடு இணைந்திருந்து நம்முடைய வாழ்விலே மிகுந்த கனி தரக்கூடிய மக்களாகவும், செய்வது அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய மக்களாகவும் வாழுவோம். ஆமீன்.